மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். பிரதமருடைய அத்துமீறிய பேச்சினுடைய கடைசி உதாரணம் தான், லேட்டஸ்ட் உதாரணம். அது நான் என்ன கேட்கிறேன் சார், ஏன் சார் மோடின்னு போட்டு நோட்டீஸ் அனுப்ப உங்களுக்கு என்ன கஷ்டம்? எதுக்கு அப்படி பயப்படுறீங்க? என்ன கௌரவ குறைச்சல் உங்களுக்கு? லெவல் பிளேயிங் கிரவுண்டு சார். சுயேட்சையும் ஒன்று தான், பிரதமர் மோடியும் ஒன்று தான் சார், ராகுலும் ஒன்று தான், கார்கேயும் ஒன்று தான் சார். இதில் என்ன சார் வித்தியாசம் உங்களுக்கு வேண்டி கிடக்கு? 1500 கிலோன்னு சொன்னல, அரசாங்க கெசட்டில் இருக்கிற வெயிட் அது 149 கிலோவாக குறைஞ்சிடுச்சு. இன்னர் பந்தார் சாவியை கொடுங்கங்கிறாங்க, சாவியை காணோம். ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. பிரதமர் எழுப்புகிற கேள்வி மிக மிக நியாயமான கேள்வி. அந்த சாவி எங்கே போச்சு? தாராளமாக கேள்வி கேட்கலாம். ஆனால் நான் கேட்குறேன், சாவியை திருடிட்டு போன விகே பாண்டியனோட நீங்க ஏன் கூட்டணி பேச்சு நடத்துனீங்க? அப்ப கூட்டணி சரியா இருந்தா சாவியை பத்தி கேள்வி கேட்பீங்களா? கேட்டிருக்க மாட்டீங்க. நீங்க தான் பரமாத்மா அனுப்பிய தூதரை. தேர்தல் கமிஷன் மேல நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்படுது. இப்ப நிறைய இடத்துல சின்ன சின்ன போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. தேர்தல் முடிவுகள் அவங்க ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துவாங்க நீங்க நம்புறீங்களா? இல்ல, அப்படி இல்லை. ஒரு 17C ஒரு ஃபார்ம் இருக்கு. ஒரு பூத்துல, ஒரு ஸ்கூல்ல ஒரு பூத் இருக்கு. அந்த பூத்துல 5 மணிக்கு வாக்குப்பதிவு முடிஞ்சிடுச்சு. 5 மணிக்குள்ளாகவே அந்த காம்பவுண்டுக்குள்ள வந்துட்டவங்களுக்கு டோக்கன் கொடுத்து போட வைக்கிறாங்க. 7 மணிக்கு எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். அந்த 7 மணி 8 மணின்னு கூட வச்சுப்போம். நைட்டு 8 மணிக்கு 1600 பேர் இருக்கிற இந்த பூத்துல எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க, எத்தனை பேர் வரல அப்படிங்கிற 2 பாயிண்ட் தெரிஞ்சு போயிடும். எல்லார்ட்டையும் வாட்ஸ்அப் இருக்கு, அவங்களுக்குன்னு குரூப் இருக்கு, ஒரு போர்ட்டல் வச்சிருக்கிறாங்க. இந்த பூத்துல 16A அப்படிங்கிற இந்த பூத்துல இத்தனை பேர் போட்டாங்க, இத்தனை பேர் போடல அப்படின்னு ஒரு செகண்ட்ல வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறாங்க. இதை கலெக்ட் பண்ற எல்லா போர்ட்டல்ல ஆகுது. 1 நாள் எடுத்துக்கோங்க, 2 நாள் எடுத்துக்கோங்க. 3ஆவது நாள் நீங்க அறிவிக்கிறதுல கூட தப்பு வருது. 3ஆவது நாள் நீங்க முழுசா அறிவிக்க மாட்டீங்கிற ஒரு நியாயமான ஒரு எதிர்ப்பு குரலை, ஒரு பயம் கலந்த அந்த விமர்சனத்தை எல்லாருமே முன்வைக்கிறாங்க. ஒரு என்ன சொல்றது, மனசாட்சிப்படி நேர்மையான வெளிப்படையான பதிலை இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் தரவே இல்லை. சென்னையிலேயே நடந்துச்சு. தமிழ்நாட்டில் அந்த பெர்சன்டேஜ் சொல்லும்போது கூட முதல் நாள் கூட அதே சாஃப்ட்வேர்ல போட்டால் தப்பு நடந்துடுச்சு, அந்த அதிகாரி பண்ணிட்டார், நான் பண்ண வேண்டாம்னு சொன்னேன்லாம் உள்ளுக்குள்ள நடந்தது. அதெல்லாம் வெளியில வரல. ஒரு பத்திரிகையாளர் மூலம் நமக்கு அதெல்லாம் காதுக்கு வருது. நம்ம வெளியே சொன்னா மக்கள் தான் பீதி ஆவாங்க. சரி, சாஃப்ட்வேர் பிரச்சனை எடுத்துக்கோம். எல்லா மாநிலத்திலயுமா இந்த பிரச்சனை? ஸ்ட்ராங் ரூம்ல சிசிடிவி கேமரா, அது கூட 200 கேமரா இருக்கிற இடத்துல 2 கேமரா பழுதாகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மெஷின்ல தப்பு நடக்குதுன்னு யாரும் நிரூபிக்கல. பயம் இருந்துகிட்டே இருக்கே தவிர தப்பு நடக்குதுன்னு யாருமே நிரூபிக்காதனால உச்சநீதிமன்றம் அந்த மனுக்களை தள்ளுபடி பண்ணிச்சு. ஆனால் அந்த உச்சநீதிமன்றமே இப்போ நியாயமான கேள்வி கேட்குது. 2 நாள் கழிச்சு கூட உங்களால எத்தனை பேர் வாக்குப்பதிவு பண்ணிருக்கான்னு சொல்ல முடியலன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி தான் 4ஆம் தேதி ஏதோ தள்ளி வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அது மற்றபடி இந்த தேர்தலில் மிகப்பெரிய வன்முறைகள் இல்லாமல் நடத்தினதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆனால் இந்த எத்திக்ஸ்னு இருக்குல்ல, நன்னடத்தை விதியை அமல்படுத்துறது, ஒரு மரபு சார்ந்து நடக்கிற விஷயங்கள், அந்த விதியை மதிக்கிற விஷயத்துல ஆளுகிற பிஜேபியை பார்த்து அவங்க ஒரு துளி கூட கவலைப்படணும். அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், நாங்க கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு தேர்தல் ஆணையருடைய நியமனத்துல இருந்தே தன் கையில எடுத்துக்கிட்டாரு பிரதமர் மோடி. அவர் கோவிச்சுக்குவார்ட்டு நீங்க அப்படியே யாருக்கு அனுப்புறீங்க? நட்டாவுக்கு அனுப்புறீங்க. ஏன் சார் மோடின்னு போட்டு நோட்டீஸ் அனுப்ப உங்களுக்கு என்ன கஷ்டம்? எதுக்கு அப்படி பயப்படுறீங்க? தன்னாட்சி பெற்ற அமைப்பு, யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனா அதை நீர்த்து போக செய்யற மாதிரி நட்டாவுக்கு அனுப்புறீங்க. இவங்க கேள்வி கேட்டக்கூடாது. அதே மாதிரி ராகுலுக்கு பேர்லாம் கார்கேக்கு அனுப்புறீங்க. ராகுல் எனக்கு அனுப்புன்னு சொல்றாரு, அவர் பதில் சொல்லிட்டு போறாரு. சார், இப்போ நான் முஸ்லீம்களை பத்தி அப்படி சொல்லலைன்னு ஒரு டிவி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுக்குறாருல பிரதமர், அதே ஒரு லெட்டரா எழுதி நான் அப்படி பேசலன்னு எலெக்ஷன் கமிஷனர் கொடுக்கணும். என்ன கௌரவ குறைச்சல் உங்களுக்கு? லெவல் பிளேயிங் கிரவுண்டு சார். சுயேட்சையும் ஒன்று தான், பிரதமர் மோடியும் ஒன்று தான் சார், ராகுலும் ஒன்று தான், கார்கேயும் ஒன்று தான் சார். இதில் என்ன சார் வித்தியாசம் உங்களுக்கு வேண்டி கிடக்கு? அதுதான் சார் ஜனநாயகம். சமமான போட்டி இருக்கணும் அந்த களத்தில். அதுக்கு தான் இந்த விதிமுறைகள் அமல்படுத்த. இப்போ மேற்கு வங்கத்தில் ஒரு பிஜேபி வேட்பாளரை ஒரு பிரச்சாரம் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. மம்தாவை அவ்வளோ தூரம் இதில் காட்டுற அக்கறையை மோடி இவ்வளவு வெறுப்பு பேச்சு பேசுறாருல, முஸ்லீம்கள்னு பச்சையா சொல்றாரு. அதிக குழந்தை பெற்றுக்கிறவங்கன்னு யாரை குறிப்பிடுறான்னு சொல்லி சொன்ன பிறகு கூட மறைமுகமாக கூட நீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு ஒரு எச்சரிக்கை கூட கொடுக்கலையே. பள்ளி இல்லாத தேர்தல் ஆணையமா இருக்கு. சும்மா பெருமைக்கு தான் நம்ம உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளில் ஒன்று. இது இப்படியே என்ன ஆகும் ஃபியூச்சர்? தேர்தல் கமிஷன் கடவுள் தான் காப்பாற்றணும், அல்லது மாற்று ஆட்சி இந்த தவறுகள் நடக்காத அளவுக்கு சில சட்ட திருத்தங்களை கொண்டு வரணும். அந்த தன்னாட்சி அமைப்புங்கிற அந்த வார்த்தையை முழுமையா அமல்படுத்தணும். இப்ப கிட்டத்தட்ட கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாரு மறைமுகமா. இந்த 2வது ஆட்சி, பிஜேபியுடைய ஆட்சி, தேர்தல் ஆணையத்துடைய அத்தனை பற்களையும் பிடுங்கிடுச்சு. அல்லது சுயமா செயல்படும் நினைக்கிற ஆணையர்களை பதவியை விட்டு தேர்தல் ஆணையர் தேர்தலுக்கு ஒரு நாள் அந்த சூழலை ஏன் ஏற்படுத்துறாங்க? மறைமுக அழுத்தம் தான் காரணம். இந்த சூழலை வரப்போகிற புதிய ஆட்சியாவது மாற்றிக்கணும், அல்லது இவர்களே மனமாற்றம் அடையணும், இல்லாட்டி கடவுள் தான் காப்பாற்றணும்.
இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருச்சு, ஆனா இன்னும் தமிழர்களோட தலையை வந்து ஒட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஒடிசால வந்துட்டு பூரி ஜெகநாதர் கோவிலோட பொக்கிஷ சாவி பிரதமருடைய தமிழ்நாட்டுல இருக்கு. அத்துமீறிய பேச்சினுடைய கடைசி உதாரணம் தான், அது லேட்டஸ்ட் உதாரணம். அது நான் என்ன கேட்குறேன் சார், நிஜமாவே அதுல வில்லங்கம் இருக்கு. பூரி ஜெகநாதர் கோயிலுடைய அந்த பொக்கிஷ அறை, பத்மநாப சாமி கோயில்ல நம்ம எல்லாரும் ஆமா. பேசுறோம் பக்கத்துல இருக்கனால, அதை விட அதிக மடங்கு செல்வங்கள் நிறைந்த அறை தான் அந்த அறை. 14ஆம் நூற்றாண்டுல இருந்து பல மன்னர்கள், கடைசியா நேபாள அரசர் வரைக்கும் 16 யானைகள்ல கொண்டு வந்தெல்லாம் சூரிய வம்சத்து ஒரு மன்னன் கொண்டாந்து கொடுத்துருக்கான் அந்த கோயிலுக்கு. கிட்டத்தட்ட 1500 கிலோ இருந்த தங்க நகைகள், அப்போது இருந்த கெசட்ல இருந்த ஆவணங்கள் இப்படி 1500 கிலோ தங்க நகைகள், வைர வைடூரியங்கள்னு அந்த நவரத்தினங்கள் தனி. 78 வரைக்கும் அதை ஆவணப்படுத்திக்கிட்டே வர்றாங்க, சென்சஸ் எடுக்கிறாங்க. அந்த ரத்ன பந்தார் அப்படின்னு சொல்ற அந்த பொக்கிஷ அறையில 2 பிரிவா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. உள் அறை, அந்த நகையை எடுக்கவே மாட்டாங்க, சொத்தா கோயிலுடைய சொத்தாக, ஜெகநாதனுடைய சொத்தாக அந்த உள் அறையிலே இருக்கும், பூட்டிடுவாங்க. அதற்கு அடுத்த அறையில 2 பகுதி இருக்கு. ஒரு பகுதி நிரந்தரமா போட்ட விழா காலத்துல மட்டும் திறந்து நகைகளை எடுத்து சாமிக்கு அணிவிப்பாங்க, திருப்பி உள்ள வச்சிருவாங்க. இன்னொரு பகுதியில தினசரி சாமிக்கு அணிவிக்கிற நகைகள் முடிச்சுட்டு நைட் எடுத்து வச்சிருவாங்க, காலைல திருப்பி எடுத்து போடணும். அந்த மாதிரி இந்த 3 பகுதி இருக்குல்ல, இந்த சாவி அங்கங்க கண்ட்ரோலா 3 கீ 2 கீ, யார்கிட்ட ராஜா காலத்துல ராஜா கிட்ட ஒரு கீ, கோயில் ட்ரஸ்டி கிட்ட ஒரு கீ, அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்தது. இப்படி இருந்த போது 78 வரைக்கும் லிஸ்ட் எடுக்கிறாங்க, உள்ள என்ன நகை இருக்கு, ஒரு நகை என்ன வெயிட், 10 கிலோ 10 கிலோ, ஒரு தங்க ஆபரணமும் ஜெகநாதருக்கு அணிவிக்கப்பட்டது. விதவிதமா இருக்கு, அத்தனை மன்னர்கள் கொடுத்தது எல்லாம் கணக்கெடுத்தது. 78 அந்த 1500 கிலோன்னு சொன்னல, அரசாங்க கெசட்ல இருக்கிற வெயிட் அது 149 கிலோவா குறைஞ்சிடுச்சு. 1978 கடைசியா கணக்கெடுத்த போது 149 கிலோ தங்கம் தான் அதுல இருக்கு, நகைகளுடைய வெயிட். அதுக்கப்புறம் 1985 கடைசியா அவரோட அந்த இன்னர் ரூமை திறக்கிறாங்க, உள் ரூமை திறக்கிறாங்க. அந்த நகையை சிலது சரிப்படுத்துறோம், ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு பூட்டிடுறாங்க. 85 திறந்து பூட்டப்பட்ட போது அந்த சாவி அதுக்கப்புறம் எங்க போச்சுன்னே தெரியல. இது எப்ப தெரியுமா வெளியே தெரிஞ்சு, 2018 ஏப்ரல் மாசம் ஹைகோர்ட்டுக்கு ஒரு வழக்கு வருது, பொதுநல வழக்கு. ஒரிசா ஹைகோர்ட்ல ஒரு பொதுநல வழக்கு, அரசல் புரசலா வந்துருச்சு, இந்த சாவி எங்கேயோ பண்றான்னு. அதனால ஆர்கியாலஜிக்கல் சர்வே இருக்குல்ல, ASI, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அந்த அதிகாரிகளை உள்ள அனுப்பி அந்த அறையை போய் பாருங்கன்னு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுறாங்க. இவங்க அந்த ரத்ன பந்தார் பொக்கிஷ அறையை திறக்கிறாங்க. முதல் பகுதி அவுட்டர் பந்தார்னு சொல்றாங்க, போயிடுறாங்க. ஓரளவு கணக்கெடுக்கிறாங்க. இன்னர் பந்தார் சாவியை கொடுங்கங்கிறாங்க, சாவியை காணோம். ஏப்ரல் மாசம் 4ஆம் தேதி வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு, உள் அறையினுடைய சாவியை காணோம். ஆனா 85 2018 தான் தெரியுது. 85க்கு அப்புறம் சாவி யாருன்னு தெரியல. உடனே கோர்ட்டுல விஷயம் போன உடனே பட்நாயக் என்ன பண்றாரு, ஒரு நீதி விசாரணை அமைக்கிறாரு. ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு, ரகுபீர் தாஸ்னு ஒருத்தர் ஜட்ஜ் ஓய்வு பெற்றாரு, அவர் தலைமையில் விசாரணை கமிஷனை அறிவிக்கிறாரு. ஜூன் மாசம் அறிவிச்ச 4ஆவது நாள் ரெக்கார்ட் ரூம்னு ஒன்று இருக்கு கலெக்டரேட்ல, பூரி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துல ரெக்கார்ட் ரூம்னு ஒன்று இருக்கு. அந்த ரெக்கார்ட் ரூம்ல தான் அந்த லிஸ்ட் எல்லாம் இருக்கும், நகைகளுடைய பட்டியலாம் அந்த ரெக்கார்ட் ரூம்ல தான் இருக்கு. தற்செயலா திறந்து பார்த்த அந்த ரெக்கார்ட் ரூம்ல ஒரு என்வலப் இருந்துச்சு. அந்த என்வலப் மேல, சீலிடப்பட்ட என்வலப் மேல டூப்ளிகேட் கீ ஆஃப் இன்னர் பந்தார், அந்த உள் அறையினுடைய டூப்ளிகேட் கீன்னு உள்ள மேல எழுதிட்டான். இப்படி எழுதப்பட்ட கவர் எனக்கு இருந்துச்சுன்னு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு கலெக்டர் அறிவிக்கிறார். அப்ப அந்த சாவி ஏன் வந்துச்சு, அப்ப இது டூப்ளிகேட் கீனா நிஜமானிக்கு யாருகிட்ட இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் தெரியல. நவீன் பட்நாயக் ஒரு கமிஷன் போட்டாரா, 6 மாசத்துல கமிஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. எந்த சூழல்ல அந்த 85 கதையெல்லாம் அதுல வருது, கடைசியா எப்ப திறந்தாங்க, பூட்டப்பட்ட கீ யாருகிட்ட இருந்திருக்கணும், எங்க இருந்துச்சு, இல்ல எல்லாத்தையும் விசாரிச்சு ஒரு அறிக்கை கொடுத்துட்டார். 4 மாசம் 5 மாசம் நவம்பர்ல ரிப்போர்ட்டை கொடுத்துட்டார். 18 அசம்பிளில வைக்கணும், ஏன்னா அரசு அறிவிக்கிற கமிஷன் ரிப்போர்ட்டை அசம்பிளில வைக்கணும். இன்னைக்கு வரைக்கும் வைக்கல. இன்னைக்கு பிரதமர் எழுப்புகிற கேள்வி மிக மிக நியாயமான கேள்வி. அந்த சாவி எங்க போச்சு, தாராளமா கேள்வி கேட்கலாம். ஆனா நான் கேட்கிறேன், இது 18 கொடுத்துட்டாங்கல்ல, வைக்கல இல்ல. 2019 சட்டமன்ற தேர்தலும் இதே மாதிரி வந்துச்சு, நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சுல்ல. அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு கடந்த 5 ஆண்டுகள்ல வேளாண் சட்டம் தொடங்கி 370, காஷ்மீர் நீக்குனது, முத்தலா கொண்டு வந்தது, எத்தனை சட்டங்களுக்கும் பிஜு ஜனதாதளுடைய ஆதரவை பிரதமர் கேட்டுக்கிட்டே இருந்தார், நவீன் பட்நாயக் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்ப அந்த சாவியை பத்தி ஏன் நீங்க பேசல? 5 ஆண்டுகள் ஏன் சார் பேசல? 18 சாவி காணாம போச்சுல. நவீன் பட்நாயக் அந்த 19, 20, 21, 22 அத்தனை ஆண்டுகளை சட்டமன்றம் நடக்கிற போது ரிப்போர்ட்டை வைக்கவே இல்லை. பிஜேபி கேட்டுச்சா? அதை பத்தி கவலை கூட படல. ஆனா இப்ப வந்து கேக்குறீங்களா, சரி இப்ப கூட விட்டுருங்க, அந்த சாவியை கொடுக்க, அந்த சாவியை தமிழ்நாட்டுக்கு போய்விட்டதுன்னு சொல்றாருல, மறைமுகமா தமிழர்களை கொச்சைப்படுத்துறது. ஆனால் அவர் மறைமுகமாக சொன்னது வி.கே. பாண்டியன், கார்த்திகேய பாண்டியன்கிற நவீன் பட்நாயக்குடைய செயலாளராக இருந்தவர் இன்னைக்கு ஓய்வு பெற்றுட்டார், விஆர்எஸ் கொடுத்துட்டு இருக்கிறார்.
தைரியம் தான் நீங்க அவர் பேரை வெளிப்படையா சொல்லியிருக்கணும். சரி, அப்படி சொல்றீங்கல்ல, அந்த கார்த்திகேய பாண்டியனோடு மார்ச் 3வது வாரம் வரைக்கும் நீங்க பிஜேபி பிஜேடி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனீங்க டெல்லியில. எதுக்கு சார் நடத்துனீங்க? சாவியை திருடிட்டு போன விகே பாண்டியனோடு நீங்க ஏன் கூட்டணி பேச்சு நடத்துனீங்க? அப்ப கூட்டணி சரியா இருந்தா சாவியை பத்தி கேள்வி கேட்பீங்களா? கேட்டிருக்க மாட்டீங்க. நீங்க தான் பரமாத்மா அனுப்பிய தூதரை. என்ன சார் அக்கிரமமா இருக்கு? அப்ப தமிழ்நாட்டுல வந்துட்டு தமிழ்நாட்டின் பெருமை, திருக்குறள் ஐநா சபையில பேசுறாரு, அமெரிக்காவில பேசுறாருங்கிறீங்களே, அப்ப இதை விட தமிழனை கேவலப்படுத்த முடியுமா? விகே பாண்டியன் தமிழ் தப்பு பண்ணாலும் தமிழன் பண்ணாலும் தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஒண்ணு வெளிப்படையா குறிப்பிட்டு இந்த அதிகாரி தான் சாவியை எடுத்து வச்சா சொல்ல. தமிழ்நாட்டுக்கு போய்விட்டதுன்னு சொன்ன அவருடைய அர்த்தம் என்ன? ஸ்டாலின் விட்ட அறிக்கை சரியான அறிக்கை தான். இது தமிழர்களை கேவலப்படுத்துற மாதிரி. ஆனா அதுக்கு அண்ணாமலை ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். மோடி சொல்லாது இவர் திரித்து கூறுகிறார் சொல்றாரு. மோடி சொன்ன வார்த்தையை அண்ணாமலை மறைச்சிட்டார். எங்கேயோ யாரோ மறைச்சிட்டாங்கன்னு தான் சொன்னாரு. தமிழ்நாடுங்கிற வார்த்தை வரலையா? ஆடியோ வீடியோ அப்படியே இருக்கு. அண்ணாமலை நிஜமா சொல்ல போனா மோடி கேட்காட்டா கூட தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அண்ணாமலை கேட்டிருக்கணும். மாற இப்படி பொய் சொல்லக்கூடாது. ஸ்டாலின் பொய் சொல்றாரு சொல்லிட்டு அண்ணாமலை பொய் சொல்றாரு. மோடி பேசின வார்த்தையை மறைக்கிறார். எதுக்கு சார் பதறீங்க? தப்புன்னா ஒண்ணு மௌனமா கடந்து போயிடுங்க. சரிதான? கிராமங்கள்ல சொல்ற மாதிரி மூடிட்டு பேசாம இருக்கணும், சொல்ல வாயை மூடிட்டு. அப்படிதான் இருக்கணும். இப்ப கொதிக்காதா நமக்கு? நீங்க பேசுவீங்க, ஆனா அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்வீங்க. கூட ஜி.கே. வாசன் வேற இன்னைக்கு, அவர் மேல நிறைய மரியாதை உண்டு எனக்கு. ஆனால் மோடி பேசியதை தவறாக திருத்தி, யாரு சார் திருத்தி கூறுறா? இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட ஹிந்தி தெரிந்தவனை வச்சு கேளுங்க மோடி என்ன சொல்றாருன்னு. தமிழ்நாட்டுக்கு போய்விட்டது, அனுப்பியது யார்? தமிழ்நாடுன்ற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்றீங்க? இங்க இருக்கிற தமிழ் பேசுற ஒருத்தர் எடுத்துக்கிட்டார் அப்படி சொன்னா கூட அவரோட போயிருக்கும் சார். ஒரு தமிழரை முதல்வராக்க முயற்சி பண்றாங்க, அது நியாயமான விமர்சனம். அது உள்ளூர் அரசியல்ல எடுபடும். இங்க சீமான் பேசுறாருல தமிழன் தான் தமிழ்நாட்டு ஆளணும்னு, அங்க பேசுறான். அது நம்ம தப்புன்னு சொல்லலையே, அது உங்க அரசியல். ஒரிசாவை தமிழன் ஆளணும்னு நினைக்கிற நவீன் பட்நாயக் கூட எதுக்காக கூட்டணி பேச்சு நடத்துனீங்க 3 வாரம் முன்னாடி? கேள்வி வரும்ல. எல்லாம் அரசியல் தான். அது நீலி கண்ணீருங்கிறத தவிர எனக்கு அதுல நியாயம் இருக்கிறதா படல. அவர் எழுப்பிய கேள்விகள் நியாயமானது, எழுப்பிய தருணமும் எழுப்பிய நபர்களும் நேர்மையானவர்கள் அல்ல. இந்த கேஜ்ரிவாலுடைய வருகை வந்து பிஜேபி எந்த அளவுக்கு பாதிக்கும்? கேஜ்ரிவால் வர வரைக்கும் 4 கட்டம் முடிஞ்சிச்சு. டெல்லியினுடைய வாக்குப்பதிவு அதற்கு பிறகுதான் நடக்க ஆரம்பிச்சது. நிச்சயமா அது தாக்கத்தை ஏற்படுத்தும் நாடு முழுக்க மீதம் இருந்த பகுதிகளில். அதனால அவருடைய வருகையை தாமதப்படுத்திட்டே போனாங்க. என்னென்னமோ சொல்லி அவர் உள்ள விடுக்கலான்றதுல ரொம்ப கடுமையா இருக்கு. இப்ப அவர் மேல அலிகேஷன் கொண்டு வந்தாங்க, அந்த பெண்ணை தாக்கினாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா, அவர் யாரு? ஆம் ஆத்மியினுடைய கட்சியை சேர்ந்தவர். அந்த பெண்ணுடைய நடவடிக்கைகளை பார்த்தாலே தெரியும் பின்னாடி பிஜேபி இருக்குன்னு. மற்றபடி அவர் சிசிடிவி மானபங்கப்படுத்தப்படல. அவருடைய அனுமதி இல்லாமல் விரலை பிடிச்சு இழுத்தா கூட தப்புதான். அதை யாருமே இல்லைன்னு சொல்லல. அதை அரசியலுக்காக பயன்படுத்த அந்த பெண்ணும் துணை போனார், அந்த பெண் எம்பியும் துணை போனாருங்கிற போது இந்த அளவுக்கு கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு வந்து ஆப்போசிட்ல ஆள் இல்லையோ? ஏன்னா அவங்க வந்து அமித்ஷாவும் சரி மோடியும் சரி எந்த துருவத்தில் அட்டாக் பண்ண முடியுமோ அட்டாக் பண்ண. அந்த அட்டாக்கிங் பாலிடிக்ஸ் வந்துட்டு ராகுல் காந்திக்கு தெரியலையா? இல்ல, ராகுலோட இப்போ இந்த ஒரு 2-3 மாசத்துல ஒரு அக்ரெசிவ்னஸ் தெரியுது. இது ஒரு வருஷம் முன்னாடியே ஆரம்பிச்சதான்னா வேற மாதிரி போயிருந்தா. புனே ஆக்சிடென்ட் இப்பதான் எல்லாரும் சொல்றாங்க. இதே புனே ஆக்சிடென்ட் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்துச்சுனாக்கா அவங்க பெரிய இஷ்யூ ஆக்கி இருந்திருக்கும். இல்ல, இந்த ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, நம்மளாலையும் பிஜேபி வீழ்த்த முடியும் நம்பிக்கை இந்த 2 மாசமா தான் காங்கிரஸுக்கே வந்திருக்கு. அவங்கள எதிர்பார்க்கல. உத்தரப்பிரதேசல இப்ப இருக்கிற எழுச்சியை பாத்தீங்கன்னா, ஜெயபிரகாஷ் நாராயண் காலத்துக்கு பிறகு பீகார்ல அவ்வளவு பெரிய கூட்டம், தேஜஸ்வி கூட்டத்துக்கு 2 மாசம் முன்னாடி ஒரு தேர்தல் பொதுக்கூட்டம் நடத்துறாரு, மாநாடு, பிரம்மாண்டமான கூட்டம். இதெல்லாம் அவங்க ஆரம்பத்துல எதிர்பார்க்கல, இவ்வளவு எழுச்சி எதிர்பார்க்கல. இந்த எழுச்சி தான் அவங்க கிட்ட பதட்டத்தை ஏற்படுத்தி, இவங்க கிட்ட கூடுதல் நம்பிக்கை ஏற்படுச்சு. ஆனா அதுக்குள்ள குறைஞ்சது 3 வரைக்கும் அந்த பேசஸ்ல தேர்தல் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் கூட மீதம் இருக்கிற பகுதியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இன்கேஸ் இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுனாக்கா யார் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அது அவங்க நம்பரை பொறுத்தா இருக்கு. நிச்சயமா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான் இருப்பார். அது காங்கிரஸ் பெறுகிற எண்ணிக்கையை பொறுத்து இருக்கு. ஒரு 120 இடங்கள் காங்கிரஸ் ஜெயிக்குதுன்னா ஒண்ணு பிரதமர் அவங்க கட்சியை சேர்ந்தவராக இருப்பார், அல்லது அவர்கள் சொல்கிற நபராக இருப்பார். இந்த கேஜ்ரிவால் வாய்ப்பு அதிகமா இருக்கு. இல்ல, அது ரொம்ப ப்ரீமெச்சூர்டா இருக்கும். மிக்க நன்றி சார். நன்றி.